ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது லைவில். அதாவது பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு இல்லை அந்த லிவிங் ஏரியாவில் வந்து ஒரு சில விஷயங்கள் பேசினார். பேசுனதுக்கப்புறமா கிளம்ப சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அன்றாட வேலைகளை பார்க்கவும் அப்படி சொன்னதுக்கப்புறமா 30 செகண்ட்ஸ்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கேர்ள்ஸ் டீம் தான் வந்து ஒரு ரூலை போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு பாய்ஸ் டீமுக்கு அந்த ஒரு ஜாக்பாட் அமைஞ்சிருச்சு. இப்போ கிளம்ப சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு டாஸ்க் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமாக பண்ண சொல்லி அவங்க தான் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு பாய்ஸ் டீமும் டான்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இப்போது ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணுன்னு சொன்னால் அந்த டாஸ்கில் கூட வந்துட்டு வன்மத்தை கேட்குறாங்க இந்த சௌந்தர்யா. ஐயோ அப்பா, இந்த பொண்ணை பார்த்தாவே எரிச்சலாக தான் ஆகுது. இதில் கூட என்ன சொல்கிறேன்னா, அதே மன உளைச்சல் கொண்ட முத்து வந்து இந்த வீட்டையே பேச்சு திறமையால் ஆள்றவரும் தெரிஞ்சுக்கிட்டு ட்விஸ்டிங் பண்ணி ஆள்றாரு, ஒரு திமுறில் இருக்கார் அப்படின்னு அங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏம்மா டாஸ்க் பண்ண சொன்னால் நாமினேஷன் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனாலும் என்னை கலாச்சாரம் பரவாயில்ல, என் வன்மத்தை நான் கக்கியே திருவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சௌந்தர்யா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு இவ்வளோ வன்மமாக வந்து அருண் மேலே இவங்க மேலே இவ்வளோ காண்டாக இருக்காங்க தெரியல. இவங்களுக்கு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, தனியாக ஒரு இது போயிட்டுருக்கு சௌந்தர்யாக்குன்னு. சௌந்தர்யா இப்படி பண்ண போகிறாங்களா அப்படி பண்ண போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி வன்மத்தில் வந்து சிக்கிக்கிட்டு பேசுகிற பேச்செல்லாம் எரிச்சலாகிட்டு ரொம்ப காண்டாகுது. ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தா அதில் முத்துக்குமார் அப்படி தான் போன வாட்டி வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க் வந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு பஸ்ஸுலேருந்து அப்படியே வந்துடுவார், மண்டை வெடிச்சிடும், திரும்ப செஸ்ஸு காயின் விளையாடுவார், அதில் ஸ்ட்ராட்டஜின்னு இதுவாகும் அப்படின்னு. அதில் அப்புறம் ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க, அவரோட பர்சனல் லைஃப்பில் கலாய்க்கிறாங்க. நீ எப்படி வெட்டிங் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்குமோ, உன் ஒய்ஃபையும் நீ ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்ப்பியா? எவ்வளோ கேவலமான எண்ணங்கள் பாருங்களேன். ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டு. முதல்ல அதாவது ஏற்கனவே ரியாக்ஷனுக்கு ஒரு போட்டார் போன வாரம் தான் விஜய் சேதுபதி அவர்கள். ஒரு 2 நாள் தான் ஆகுது. அதுங்களே திரும்ப பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட நேற்று தேவையில்லாத சண்டை. இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, இவங்க பனிஷ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு போனோம். அதுதான் ஆக்சுவல் இது. ஆனால் அதுலேயும் வந்து வன்மத்தை கக்கிட்டு போகிறாங்க இந்த சௌந்தர்யா. நான் தான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன். ஒரு 2 வாரம் நிறைய பேர் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. இல்லைங்க இங்கே கரெக்டாக இருக்க அம்மா இருக்குன்னு. இப்போ ஏன் தான் நம்மளாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளே நம்மளே கடுப்பேற்றுறாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்கள். எப்போ பாரு சௌந்தர்யாவுக்கு இப்போ மைண்டு ஃபுல்லாக வந்து அருண் இல்லைன்னா முத்து இதையே வச்சுட்ருக்கு. அதில் குறிப்பாக முத்து வந்து எல்லா இடத்துலையுமே சின்ன டாஸ்க் வந்தாலும் அதில் வந்து கலாய்க்கிறது காலை வர்றது இப்படியே இருக்காங்களே. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பரில்.